السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நல்லடியார்களே, அருள்பொங்கும் ரமலானுடைய மாதத்திலே ரமலான் மாதத்தின் இரவு 19வது நாளிலே இரவு தொழுகை தொழுதவர்களாக மாற்ற சொற்பொழிவை நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம், உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நன்னேரத்தில் நம்மை அறிவோம் என்ற தலைப்பில் நம்மை அறிவோம் என்ற தலைப்பில் இந்த இந்த இரவு பயனை நான் துவக்கம் செய்கிறேன். இப்போ இரவு தொழுகைனா ரமலான் வரும்போது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க, முதல் விஷயத்துல தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு மாப்பிள்ளை பொண்ணுங்க புதுசாக கல்யாணம் முடிக்காமல் வைங்க, 20 வயசு 25 வயசில் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுவோம். சீக்கிரம் முடிச்சுட்டாங்கம்மா. அந்த பருவத்தில் கல்யாணம் முடிச்ச பிறகு செருப்படி வாங்குவாங்க கொண்டாடிக்கிறதால. அது ரெண்டு பக்கமாக இது இங்கிட்டு போன அம்மா அடிப்பான் இது அடிப்பான், ஏதோ நடக்குமா, ஏன்டா கல்யாணம் முடிச்சுன்னா அப்போ ஃபீல் பண்ணுவோம். எப்போ சௌர காலத்தில் கடைசியில் நான் 50 வயசு 40 கடந்த பிறகு அப்போ எல்லாம் ஒரு எதை எடுத்துக்கிட்டான்னு எல்லாம் அப்படி ஒரு ஆரம்பத்தில் முடியும்பாங்க, விரியக்கத்தாவையும்பாங்க. இப்படி கூட்டத்தை காட்டுமா, 4 பூக்குள்ள சுருண்டு இறங்கி போயிடும், ஒத்தரங்க மாட்டான். ஒரு சங்கத்தில் சேரும்போது கூட்டம் இருக்கும், அதன் பிறகு ஒரு பயம் இருக்க மாட்டான். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டான்னு ஆரம்பத்தில் வந்து மனித படைப்பு எப்படி படைச்சிருக்கிறாங்களா என்று கேட்டீங்க என்று சொன்னால் ஆரம்பத்தில் நீ வர முடியுமாங்க. அது கால போகல அப்படியே என்ன செய்ய, அப்படியே சுருண்டு இறங்கி போய் நாட்டம் இல்லாமல் போயிடும். கூட அங்கே போய் என்ன செய்ய அப்படிப்பட்டு போயிடுவாங்க. அந்த காரியத்தை போய் என்ன செய்ய, அந்த மாதிரி இரவு தொழுகை ரமலான் வரும்போது 3 மாதத்துக்கு முன்னாடியே துவா வருவாங்க சுன்னத் ஜமாத்தில் பலகீனமான திசை வச்சு. இப்போ சுன்னத் ஜமாத்திலேயாவது ரமலான் வந்து எல்லா டைம்லையும் கூட்டம் இருக்கும். 100% இருந்த பள்ளியாசலில் உள்ள கூட்டம் இப்போ ஒரு 40-50 நிற்கி. தௌஹீத் வட்டாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எல்லாம் ஜீரோ தான். செய்யுஞ்சடங்குன்னு சொல்லுவாங்க இப்படி சமுதாயத்தில். இது என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், டிஎன்டிசியில் எப்படி கூட்டம் இருக்குதுன்னு கேட்டேன். எல்லாம் குறைஞ்சி போச்சுங்க, 2 சப்பு 3 சப்பு தான் எங்கள் ஊரில் கிழக்கரையில். எல்லாம் ஃபஸ்ட் நாளில் அப்படியே அல்லம்போது கூட்டம், அப்படியே தண்ணி வேணாம் எனக்கு சளி பிடிச்சிருக்கு. அப்போ செய்யுஞ்சடங்கு மாதிரி வீட்டில் கேட்டால் எல்லா இடத்தையும் சுற்றி இறங்கி போய் 21ஆவது இரவு கூட்டம் வரும். செவ்வாய்க்கிழமையிலேருந்து கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி போயிடுமா. இரவு பயம்லாம் வந்து இரவு தொழுகைலாம் என்ன செய்வோம், டைம் அறிவிப்பார் 2 மணி 2 கொக்கமா 2-2:30 மணிக்கு என்ன ஆகும், தொழுகை நடத்தும்போது கூட்டம் வரும். அப்போ அதுக்கடையில் தான் 100 நாள் இன்றைக்கு 19 21 இருந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து அந்த 1:30 மணி 2 மணி அன்டைம் தொழுகை கூட்டம் வரும். அப்புறம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பயணம் முடிச்சுட்டு சகர சாப்பாடை கொடுத்து அனுப்புவாங்க. எல்லா ஊர்களையும் பார்ப்போம், எல்லாம் சாப்பிட்டு போவாங்க, சில ஊர் கொடுத்து அனுப்புவாங்க. அது வேறு. அது இந்த மாதிரி செய்திக்கணக்காக போச்சு. வழக்க வழிபாடுகள் எப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் என்னமோ அப்புறம் சமுதாயத்தில் வந்து இப்போ வயசுக்கு வந்தால் கூப்பை இதெல்லாம் பண்ணி நிகழ்ச்சி பண்ணுவான். இஸ்லாத்தில் கிடையாது. ஒவ்வொரு செய்திக்கணக்கும் செய்வான். செய்யாடி 4 பேர் காது திப்புவான். ஒரு சொந்த பந்தங்களாம் ஈவாக பேசுவான். என்னன்னா ஒரு பிள்ளைக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்த மாட்டேங்கிறான். அந்த மாதிரி செய்திக்கணக்கு இஸ்லாத்தில் வச்சிருக்கிறாங்க. அல்லாவுடைய மார்க்கத்தில் இஸ்லாத்தில் உள்ளதுதான் செய்திக்கணக்க ஒழிய புராணத்தை எதை சொல்லிக்கிறதோ அதை நீண்டுக்கிறாங்க. அதை தாண்டி உண்டான செய்திக்கணக்கு இஸ்லாத்தில் கிடையாது. அந்த மாதிரி போச்சு. எப்படி போச்சு அப்படின்னு கேட்டால் செய்திக்கணக்கு என்னாச்சு, ஏதாவது அஞ்சலத்தை போட்டாங்க, இரவு தொழில் வர்றாரு, ஆஃபீஸாக தொழில் வைக்கிறாரு,
உள்ளூர் இமாம் அந்த வேலை பார்க்கக்கூடிய இமாம் பயான் பண்ணுறாரு அப்படின்னு போவோம். உடனே இது செய்யும் கடமை செய்யாடி 4 பேர் காலி போவான், சமுதாயத்தை இழுக்கா இருக்கும், என்ன பழைய கூட்டி போ நோம்பலத்தை கூட்டி போட்டலாம், நோம்பலத்தில் அப்படி செய்யும் கணக்கு வச்சுக்கலாம். செய்யும் கணக்கு தானே இருக்குது. போதையார சேர்க்கிறாங்க சொல்ல செய்யும் கணக்கு தான் அது. நம்ம மீது இஸ்லாத்தில் கடமை என்பது வேறு, செய்யும் கணக்கு மாதிரி லோகருக்கு யாரும் வர மாட்டா. பண்ணா கிடைச்சா அவர் வாங்க சொல்லி ஆகணும், நான் தொழுக வச்சு ஆகணும். லீவில் போட தனி கணக்கு, லீவில் போகிறது வேறு. உள்ள இருந்து வேலை பார்க்கும்போது ஒரு அச்சரத்தை போட்டால் எந்த அச்சரத்தாக இருக்கட்டும் அவர் பணி செய்யணும். அந்த செய்யும் கணக்காக போச்சக்கூடிய இறை பயத்தோடு இறைச்சத்தோடு அப்படி பண்ணக்கூடிய பிள்ளை யாரும் இல்லை உலகத்திலே எனக்கு கிடையாது. கவுபத்துல்லாவுக்கு குறைஞ்சி போயிரு கூட்டம். அந்த மாதிரி எல்லாம் மனுஷனை படைச்சிருக்காங்க. கவுபத்துல்லாவில் தான் அவ்வளோ கூட்டம் போவோம். எதுக்கு போவோம்? உம்ரா செய்வதற்காக, ஹஜ்ஜுடைய காலத்தில் நோம்புடைய காலத்தில் உம்ரா செய்வதற்காக கூட்டம் போகக்கூடிய தனிப்பட்ட வழிபாட்டுக்கு போக மாட்டான், ஊர்வாசி மட்டும் போவான் என்று பார்க்கணும்னு சொன்னால் நம்ம எறிவோம். அப்போ அதனால் இது செய்யும் ஜனங்க மாதிரி என்ன செய்கிறாங்க, கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறங்களில் இருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு செய்யும் ஜனங்க மாதிரி நடக்கப்படுது. அது சும்மா செய்யாட்டி நிர்வாகத்தினால 4 பேர் நல்லதாக பேசுவான் என்பதற்காக உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய நிர்வாகத்தில் உள்ளவங்களும் ஒரு பணியாசனை கட்டி எங்கள் ஊரில் பந்தல்லாம் இருக்குது, கும்பல பந்தல் இருக்குது. இவன் தொகுத்துட்டு போயிருங்க கீழக்க ராமநாதபுரம் மாவட்டம் எங்கள் ஊரில் காயல்பட்டினம் அதெல்லாம் போட்டால் கும்பல பந்தல்லாம் வச்சுப்பாங்க. கும்பலுக்கு தனி தொழுகை, கும்பல் 20 தொழுகை அரிசா தொழுவாங்க, எல்லாரும் 5 வேலை தொழுவாங்க, 20 தொழுகை தொழுத்துட்டு போவாங்க, வசூல் பண்ணி கொடுப்பாங்க. லட்சம் வந்துட்டு போவார் ஹாப்ஸா 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்லாம் கொடுக்கக்கூடிய இடம்லாம் இருக்குது. சும்மா சூறா ஓட்டு போவாங்க. ஆனால் ஜிசு வருஷம் சிவகுஹாவில் இருந்து குள்ளரப்பினா சமயம் ஓட்டிட்டு போனால் அவனுக்கு 2 லட்சம் 1.5 லட்சம் அப்படியெல்லாம் இருக்குது. இப்படிலாம் செய்யும் கிடையாது. அங்கே கூட்டம் வரும் பொம்பளை பஞ்சம், இங்கே போனால் சுற்றி கொஞ்சம் அது வேறு. நம்மளால் வந்துருச்சுன்னா சொல்லு நான் வேலை பார்ப்பேன் விடுவாங்க. அதுக்கப்புறம் சுற்றி போகணும் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க இறங்குதா எனக்குன்னா ஒரு 2 சொட்டு கூட இறங்க மாட்டேங்குது. டைம் அவ்வளோதான். அது நோம்பு வந்த உடனே ஒரு 5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நோம்பு கொஞ்சம் வேணும் நாட்டம் இருக்கும். போக 2 சட்டி 2 கொட்டரா குடித்தவன் 1 குடிக்கிறான் 2 குடிக்கிறான் அப்படி போயிடுச்சு. இப்படி தான் மனித வாழ்க்கை இருக்குது. இதை வென்று வரணும். இஸ்லாமிய வாழ்க்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நம்மை வெல்லணும். நம்மள்ட்ட செய்தான் வந்து எனத்தையாவது குழப்பத்தை உண்டாக்குவான், அதையெல்லாம் வென்று நான் இபாதத்தில் என்னை நிலைப்படுத்துவேன், நிலைநிறுத்துவேன். ஜக்காத்தில் நிலைநிறுத்த நான் உட்படுத்திக் கொள்வேன். ஜக்காத்தை கொடுக்க பணக்காரர்களாகிய நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஜக்காத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த கொள்கைகளில் மார்க்க விஷயங்களில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும். நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும். நம்ம சுய பரிசோதனை செய்து நம்ம எப்படி இருக்கோம்? ஊரெல்லாம் பேசுவோம், அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அந்த பொம்பளை சரியில்லை இவன் சரியில்லை, நீ சரியா நான் சரியா, சரியில்லைன்னு ஊருக்குள்ளே போய் அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு பேசக்கூடியவன் மத்தியில் ஆம்பளைகளே அப்படி தான். அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அவன் கிடைக்கட்டவன், நான் மட்டும் சொத்தவாதின்னு பேசக்கூடிய நீ சரியா? அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாத்துலேயுமே வழிகாட்டுதல் இருக்குது. நம்ம அறிவோம் நம்ம எப்படி இருக்கிறோம், பிறரை பற்றி ஏன் கவலைப்படுறேன், நம்மளை கவலைப்படுவோம். நான் மறுமையில சொர்க்கத்துக்கு போகணும், என்னுடைய இலக்கு என்ன? பிறருக்கு அறிவுரை சொல்லணும், நல்லுபதை சமனாதான் தனி ஒரு ட்ரெண்டு, தனி ஒரு நிலை. இன்னளவு நான் எப்போ சொர்க்கத்துக்கு போகிறது, என்ன வழி? நான் தொழுவா சொர்க்கத்துக்கு போவேன், நோன்பு வச்சா சொர்க்கத்துக்கு போவேன், ஜக்காத்து கொடுத்தா சொர்க்கத்துக்கு போவேன், இதெல்லாம் முகஸ்துதி அல்லாமல் உலகத்தூய்மையோடு செய்தால் சொர்க்கத்துக்கு போவேன். இப்படின்னு சொல்லி நம்மளுடைய வழிபாடுகளை சரியாக அமைத்துக் கொள்ளணுமா இல்லையா, இப்படி மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் பார்க்கணும். அதுபோல் வந்துக்கிட்டு நம்ம மனித வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னால் தன்னை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, தன்னை பரிசுத்தவான்களாக கருதி கொள்வார்கள். நல்லா பரிசுத்தவான்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க. நாங்கள் தான் எங்களை கிட்ட யார் அப்படின்னா பேசுகிறாங்களா இல்லையா? 4வது அத்தியாயத்துடைய 49வது வசனத்தை எல்லாம் சொல்லிக்காங்க. அலம் தர இளவதினை சக்கூன் அன்புசம் பலில்லாஹி ஸக்கி மய்யஷாவ் வலா யுல்லமுன ஃபதீலா. தம்மைத்தாமே பரிசுத்தவான்கள் என கருதி கொள்வோரை நபியே நீ பார்க்கவில்லையா? சஹாபாக்கள் மட்டத்தில் அப்படி செய்ய மாட்டாங்க. முனாஃபிக்கீன்கள் இருந்தால் இல்லை இஸ்லாத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்போவும் கியாமத்தினால் வரைக்கும் நடிகன். முனாஃபிக்னா யாரு? உன்கிட்ட வந்தால் நல்ல படமாய் பேசுவான், உன் எதிர்கிட்ட போனால் நல்ல படமாய் பேசுவான். நான் எதுனால போனேன், உங்களை பற்றி என்ன பேசுகிறேன்னு கேட்க போனாங்க. உங்களை பற்றி அந்த மாதிரி அவங்க பார்ப்போம் ஒன்று இல்லாத சொல்லி கொடுப்பான். அங்கிட்ட நம்மகிட்ட சொல்லுவான், பாய் நீங்கள் டீ குடிமா பார்த்தில்ல, உங்கள் எதிரி பாய், உங்களோட சண்டை போட்டவன் இல்லை,
உங்கள் சண்டை போட பொம்பளையில நான் சும்மா கொஞ்சம் நேரம் வரலான்னு சும்மா போய் பேச போனேன். உங்களை பற்றி என்ன சொன்னா தெரியுமா, உங்களை பற்றி என்ன சொன்னான்னு தெரியுமான்னு எழுதினாங்க. இது முனாஃபிக்கு வேலை. இங்கிட்ட சண்டையை மூட்டி விட்டு குளிர் காயக்கூடிய வேலையெல்லாம் இருந்தாங்க. அவன் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி காலத்தில் தன்னை பரிசுத்தான சொர்க்கவாதிங்க, நாங்கள் ரசூலுல்லாஹோட இருக்கிறோம்னா சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லிட்டு முனாஃபிக்குன்னு சொல்லுவான். இவன் சொர்க்கவாதியா ஒன்றா நம்ம நரகத்துக்கு கொண்டு கேட்டேன். இப்படி மார்க்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அது அல்லாஹ் சொன்னா தம்மைத்தாம பரிசுத்தவான்கள் என கருதி கொள்வரை நபியை அறியவில்லையா, மாறாக அல்லாஹ் தான் தன் நாடியோரை பரிசுத்தப்படுத்திக்கிறான். பாவத்தில் இருந்து தீமையில் இருந்து கெட்ட செயலில் நல்லா பரிசுத்தப்படுத்திக்கிட்டான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போயிடுவான். அல்லாஹ் எவனை பரிசுத்தப்படுத்தலையோ மண்டையில் எடுத்து செய்தான் செய்ய வைக்கிறானோ, செய்தான் கட்டி கொடுப்பான்ல, அல்லாஹ் ரசூல் கட்டிப்படணும் மாட்டேன்னு முடிவெடுத்து வர்றாங்க. எவனா முடிவெடுக்கிறான்ல, நல்லது கெட்டது பிரித்து சொல்லப்பட்ட மார்க்கம் தானே. இது நன்மைன்னு சொல்லப்பட்டுருச்சு மார்க்கத்தில், தீமைன்னு சொல்லப்பட்டுருச்சு. அப்படி செய்யலாம். அப்படி போனவன் நரகத்துக்கு போயிடுவானா இல்லையா, அல்லாஹ் சொல்றான் அந்த நரகத்துக்கு போயிடுவான். கெட்டவன் நரகத்துக்கு போவான். அவன் அல்லாஹ் யாரை பரிசுத்தமாக்கலையோ அவன் நரகத்துக்கு போயிடுவான். மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். யாருக்கும் அல்லாஹ் செய்தலும் அநீதி இழைக்க மாட்டான் என்ற செய்தி அல்லாஹ் சொல்றான். அப்போ பரிசுத்தமான பேசப்படக்கூடாது. அல்லாஹ் தான் பரிசு. இன்றைக்கு சொல்ல சில இயக்கங்கள்ல தௌஹீத் இயக்கங்கள்ல இந்த ஜமாத்தில் பயணித்தால் ஜன்னத்தில் சொல்றத ஜம்மு நுழைஞ்சிருக்காங்க. எப்பரா சொல்ல போச்சு, இப்பரா சொல்றா தௌஹீதுல சுன்ன ஜமாத்து அறியாமல் இருக்கிறாங்க. மதுஹப் ஜமாத்து மற்ற எல்லா ஜமாத்துகளுமே இது அதிர்ச்சி சொல்றாங்க. அவர் உண்மையும் சொல்லுவார், உண்மையான பொய்யும் சொல்லுவார். சுன்ன ஜமாத்தில் ஆதரப்பூர்வம் அதிசயம் அடிக்கடி பேச மாட்டாங்க. எந்த புத்தகம் கையில் கிடைக்குதோ எடுத்து பேசுவோம். சில சுன்ன ஜமாத்தை எடுத்தீங்கன்னா தினமணி பேப்பர்லாம் போடுவாங்க. தினமணி பேப்பர்ல அதனால பயன் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, சகோதரத்துவங்கிறதுக்காண்டி கிறிஸ்தவ மதம் சொல்ல ஒரு அறிவுரையா போடுவான். எல்லா பேப்பர்லையும் தினமணி தினகரன் எல்லா நாளிதழ்லையும் சில நாளிதழ்கள்ல இந்து மதத்தில் சொல்லப்பட்ட இந்து தர்மம் சில விஷயத்த போடுவான். குரான் சொல்லி குரான் போட்டால் குரான் வாசம் கேட்டார் அனுப்புங்க நபி மொழியில் போடுவான். விட்டு கட்டப்பட்ட செய்தி அது இது இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய செய்திலாம் வரும். மலையத்துக்கு பேசுவாங்க மேடையில் ஜும்மாவில். தினமணி பேப்பரை சொல்ல மாட்டான், தினமணி பேப்பரில் போட்ட செய்தி இருக்க மாட்டான். இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி மக்கள்கிட்ட வழிகட்டு போகக்கூடிய பாவம் அந்த மக்களுக்கு மத்தியில் அவங்க என்ன செய்யறாங்க, அச்சது சொல்லிட்டாங்க சொத்தம் கிடைக்குன்னு சொன்னால் என்ன செய்யலாம், விதத்தை உண்டாக்குறாங்க. சிரிக்கு அவங்க பயம் பண்ணி ஆளாகிறாங்க, சரிங்கிறாங்க. முன்னோர்கள்லாம் வழிகட்டா போயிட்டாங்க. முன்னோர்கள் முட்டாள் பயிலாக பின்பற்றினா அதை கேட்கலாம். முன்னோர்கள் ஒன்றான ஒரு முட்டாள் பயிலாக என்ன சொல்லி உன்னை நீ சுய புருஷனை செய்ய மாட்டியா, அவங்க சரி எல்லாத்தையும் ஏற்றுக்கிறீங்க, நல்லது பணம் நல்லதை ஏற்றுக்க, மாற்றங்கிற பேர் உலகை தெரியலாத வருஷம் எப்படி ஏற்றுக்கிறீங்க என்று நல்லா கேட்குறேன். குரான் எடு அதிசயம் கையில் எடுத்து பாருங்க, படிங்க குரானை படிங்கன்னு மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், குரான் அந்த மாதிரிலாம் இவர் சொல்ற சரியா அவர் சொல்ற சரியான்னு என்ன செய்யணும் பார்க்கணும். குரான் கையில் எடுத்துக்கிட்டு என்ன ஆதாரம் கட்டுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்க முடியும். அந்த மாதிரியெல்லாம் உலகத்தில் கூடிய விஷயங்கள் எல்லாம் சரி செய்யணும். மண்டையாண்டி கேட்பான் அஜித் சொல்லிட்டாருல அப்படின்னு. அது மொய்து காட்சிகளான்னு கதை சொல்லுவாங்க, அதை கேட்பாங்க. ஜும்மா தொழுகை நம்ம நடந்துகிட்டு இருக்கோம், ஜும்மா தொழுகை பயன் பண்ணிட்டு இருப்பாரு. ஹஜ்ரத் சுன்ன ஜமாத்தில் தூங்குவான் பார்ப்பாரு. வருஷம் இல்லை தூங்குறாங்கல்ல பார்ப்பாரு. இப்போ அம்புட்டு மனுஷன் நினைப்பாரு, அம்புட்டு பேர் தூக்கத்தை இப்போ கலக்கி என்ன செய்வார் அவருக்கு தெரியும். சுன்ன வருஷம் பல வருஷமா இருக்கிறாங்க. ஓதிக்கு வெளியே வந்ததுலேருந்து ஊரை விட்டு வேணா தொழிலுக்கு போய் மாறி போயிடுவாருன்னு வைங்க. அந்த தொழிலில் இருக்கிறாங்க இமாமத்துக்கு தொழில் தான் அது. தொழிலாட்டி அவன் சொல்ல மாட்டான், இறைச்ச முறையை தவிர தொழிலாக தான் பார்க்குறாங்க. இறைச்ச முறையாக இவ்வாறுதான் பார்ப்பான். அந்த மாதிரி இப்போ எனக்கு தலைவலிக்கு மாய்க்க இருக்காது, ஒரு நாள் 2 நாள் இருக்கிற தருவாங்க, 3 நாள் 1 வாரம் வந்தால் அப்போ தொழிலில் வருவோம்ல, சரி இப்படி மாத்திரம் மருந்தை போட்டுக்கிட்டு தொழிலாக பார்த்துக்கலாம். அப்படி நம்மளாக இருந்தால் வீட்டை தூங்குவோம் அப்படி போயிடுவோமா. இல்லை ஒரு தொழிலாக இருக்குது, ஒரு கடமை. நம்ம பிறருக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிறோம். இங்கே வந்து கேடி அப்படி தொழிலாக பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தூங்கும்போது என்ன செய்வாங்க, ஜும்மாவில் தூங்கும்போது பார்ப்பாரு சரியான இடம்ட்டு யோ முகையதீன் அப்துல் காதர் ஜீலானி முன்னாடி தூங்குறவங்களும் அல்லா பர்சனா நடிக்க வராது. அப்துல் காதர் ஜீலான் உடனே அவங்களுக்கு நடிக்க என்னமோ சொன்னார் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அல்லா அல்லாத பேர் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அப்படியே நடுங்கும். அல்லா பேர் சொல்லப்பட்டா சொல்லுவாங்க என்னடா அல்லா அல்லாங்கிறாங்க. அது போல என்ன சொல்லுவாங்க கௌஃபுல் ஆலம் ஒய்யமுதாஜியானவர்களே அவரை நேரம் இறங்குகிறார் அப்படிமா. நீங்கள் திக்ர் மஜ்லிஸ் அப்படியே மொய்தீன் காஜி கதை சொல்லுவாங்க, கேட்குறாங்க. இப்படி தான் பயான் கேட்டு மக்கள் வழிகெடுத்து வச்சுருக்கிறாங்க. உண்மையை சொல்லி வழிகாட்டுறதை புரிந்து கொள்ள வேண்டும். அது போல சாவுல பாசாமா அப்படி எழுந்திரிச்சா தூங்குறவா அப்படியே அப்போ சொல்லிட்டான்.
அப்போ நாகூராண்டவரே சாலை பாஷாலும் எந்திரிச்சிட்டாங்க. இப்படி தான் கூத்து நடந்து கேமத்து நடந்தா நல்லா வேட்டு வைப்பான். டே நீ எந்த அளவு வழிகட்டு போனேவா, சொத்துக்கு வேணுமா நடக்க வேணுமா, நீ செஞ்ச நற்செயல்களை வைத்தோ தீமையான செயல்களை வைத்தோ இந்த யுகமுடைய நாள் முடித்த பிறகு மறுமை நாள் விசாரணை நாளில் நல்லவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கி, கெட்டவனுக்கு நான் கிடைக்கும். ஆம்பளை எல்லாருக்கும் நல்லா குரான சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அது போல இறுதியாக விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆயிஷா நாயகியுடைய காலத்தில் அறிவிக்கிறாங்க இந்த எல்லாத்தையுமே இவங்க திருட்டுப்பட்ட கட்டுவாங்க. சொல்லாகத்தில் இருந்துச்சு திருட்டுப்பட்ட கட்டுறது நான் பயங்கரமாக அப்படி ஒரு செய்தி வருது. ஒரு பொம்பளை இஸ்லாத்தில் வர்றதுக்கு ஒரு அடிமை ஆயிஷா அலிலாத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு அரபு கோத்திரத்துக்கு அடிமையாக ஒரு பெண், அவங்க அடிமையை வச்சு வேலை வாங்குற அடிமைன்றாலே வேலைக்காரன் வர அடிமை வேலை புரிஞ்சுக்கணும். வேலைக்காரன் நினைச்சா இன்றைய வேலையை நீக்கி பாடுறலாம். வேலைக்காரன் வாங்க காசு கணக்கு முறாண்டு போயிடலாம். அடிமை அந்த உரிமை கிடையாது. சித்திரவதைப்படுத்தணும். உரிமையிட நம்ம வாங்கி 10 லட்சம் 100 கோடி 50 லட்சம் வாங்கி உரிமையிடுவார்கள். வேலைக்காரன் வேற அடிமை வேற. அப்படி இருக்கக்கூடிய வேலத்தில் வேலைக்காரனுக்குள்ள உரிமை வேறு. அதுபோல அடிமைக்கு உரிமை கிடையாது. நான் சொன்ன மாதிரி நடக்கணும். அந்த மாதிரி விஷயத்தை பார்க்கணும். அரபு கோத்திரத்தில் உள்ள ஒரு அடிமை பெண்ணை வச்சு அந்த மக்கள் வேலை வாங்குறாங்க. வேலை வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, கருப்பு நிற அடிமை பெண் அந்த எஜமானி அம்மாவுடைய மக பற்றி வர்றான். அந்த மகன் வந்து என்ன செய்யறா அப்படின்னு கேட்டால், காதலில் கம்மல் தோடு இருந்தே கலட்டி வைக்கிறான். கலட்டி வச்சு குளிக்க போகிறான். இன்னொரு இங்கே போகிறான். வச்சுட்டு பார்த்துட்டு குளிக்க போகும்போது ஒரு பருந்து, ஒரு காகம் மாதிரி ஒரு பருந்தோ பறவை, ஒரு பருந்து வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால், அது இறைச்சி அப்படின்னு நினச்சி அது சாப்பிட்டு போயிடும். அதை என்ன செய்யுது, அப்படியே சாப்பிட்டு வாயில போட்டு போயிடும். பறவை பறந்துடுது. எஜமானி அம்மா வந்துட்டாங்க. இந்த புள்ள போட்ட காதில் போட்ட அந்த இதை காணாம, நெக்லஸை காணாம, காதில் போட்ட ஆபரணங்களை காணாமன்னு சொல்லி காதலையே வளையலே இந்த போட்டிருக்கிறா. சின்னதாக என்ன போட்டிருப்பாள் போல இந்த ஆபரணம் அதை காணாத ஒன்று அந்த அம்மா சொல்லும். அடிமை பின்ன பிறகு உரிமையில் போட்டு இஸ்லாத்தில் வந்து அந்த பிறகு அந்த கும்பலை அவங்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இப்படியெல்லாம் நடந்த ஒரு தருணத்தில் வந்துக்கிட்டு செக் பண்ணுறாங்க. என்னோட மர்ம உறுப்பிலாம் செக் பண்ணாங்க. அடிமை தானே உட்காட்டி வச்சு எல்லா ட்ரெஸ்ஸையும் கலட்டி பார்த்தா அந்த பொண்ணை ஒன்றும் இல்லை. இப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது பருந்து ஏதோ பறந்துனா பறவை புறாவோ காக்கையோ ஏதோ ஒரு பருந்து கழுதோ கொண்டு வந்து கரெக்டாக போட்டுச்சு. நல்லா கவனிக்கணும். கொண்டு வந்து இவங்க ட்ரெஸ் எல்லாம் அவுத்து செக் பண்ணுறாங்க அந்த அடிமை பெண்ணை எஜமானி வீட்டில். அதே மாதிரி கொண்டு போன அந்த அண்ணாவோட குதிரத்தை அனுப்பலை யோசனை சொல்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போன அந்த பருந்து இந்த கொண்டு வந்து போட்டவொடனே இந்த பெண் குற்றமற்றவள் என்ன நிர்மாணம் ஆகிட்டது. இந்த காக்கையோ புறாவோ என்ன தூக்கி போயிடுச்சு, நம்ம பிள்ளைய கழட்டி வச்சுட்டா அது கலந்து தானாக கீழே வந்துருச்சு அப்படிங்கக்கூடிய வார்த்தை நிலைமையில போன பிறகு அந்த அம்மாவுக்கு கடைசி காலத்தில் இஸ்லாத்தை கடைசினா பிறகு இஸ்லாத்தை தழுவி உரிமையிடப்பட்டு ஏதோ ஒரு வகையில் உரிமையிட்டு வந்த பிறகு இஸ்லாத்தை தழுவி இஸ்லாம் வந்த பிறகு அந்த பொண்ணை பாட்டு பாடுற கவிதையாக ஆயிஷா சொல்கிறாங்க. அந்த அம்மா கவிதையாக ஒரு பாட்டு படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். என்ன படிப்பாங்கன்னு கேட்டால், அந்த அம்மா வந்துட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பள்ளியாசல் ஒரு இடத்த மசீத் நபி பள்ளியாசல் ஒரு இடத்தை அமைத்து கொடுத்து அங்கே அகதிகளுக்கு பார்த்தா அந்த அஸ்லாபு சுப்பாக்கள் சகாபாக்களுக்கு சகாபிய பெண்களுக்குன்னா சில பேருக்கு தனித்தனியாக அந்த பெரிய மசீதோட பெரிய கடல் மாதிரி ஒரு இடம் அங்கே சுகாதாரம் அமைத்து கொடுத்தாருன்னு செய்தி அந்த அம்மா தங்கியிருக்கும். ஆயிஷா நாயகம் பேசிட்டு இருக்கும்போது சொல்லி காட்டும். அப்போ வந்து ஒரு செய்தியை வந்து ஒரு கவிதை வடிவத்தில் சொல்லுது. ஐயாமல் ஜாகிரியாவுடைய காலத்தில் இந்த மாதிரி எப்படி சொல்லுவாங்க, அறிந்து கொள்ளுங்கள் அந்த மூலம் சொல்லி காட்டுது ஆயிஷா நாயகம். இறை மறுப்பாளரை தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இறை மறுப்பாளர்களின் ஊரிலிருந்து நிச்சயமாக என்னை அல்லாஹ் காப்பாற்றினான் அப்படி இந்த கவிதை அந்த பொண்ணை படிக்கும் அப்படின்னு என்ன செய்ய அந்த மாதிரி படிக்கும்போது ஏன் இப்படி படிக்கிறான் பாடல் வடிவத்தில் படிக்கும். அந்த ஆபரணம் சம்பந்தப்பட்ட அந்த நாள் இதை முதல் பாட்டு முதல் வரி. அந்த ஆபரணம் சம்பந்தப்பட்ட அந்த நாள் நம்முடைய இறைவனின் அற்புதங்கள் ஒன்றாகும், அறிந்து கொள்ளுங்கள். அவன்தான் இறை மறுப்பாளர்கள் அந்த ஊரில் இருந்து அல்லாஹ் என்னை வெளியேற்றி காப்பாற்றினான் இஸ்லாத்தை தெரிவிட்டேன்னு அந்த அம்மா பாட்டு படிக்க ஆயிஷா நாயகி அதை கேட்டு அப்படியா இப்படி உனக்கு ஒரு குடும்பம் நடந்துச்சோ அப்படின்னு ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்க அந்த அம்மாவுக்கு விஷயத்தை காது கொடுத்து கேட்டாங்கிற செய்தி சில புகாரில் வரக்கூடிய 439 நம்முடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த மாதிரியெல்லாம் என்ன ஏகத்துவத்துக்காக கொள்கைக்காக மார்க்கத்துக்காக அவதூறுகளை பொய்களை புரட்டுகளை எல்லாத்தையும் வாங்கிட்டு கொள்கைகளை எடுக்க முடியும். நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண பரிசுத்தமான நல்லவன் கெட்டவன் கிடையாது, அதை நம்ம சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி தான் ஆகணும். அது வேற விஷயம். இந்த மாதிரி சகாபாக்களும் சகாபிய பெண்கள் இந்த இஸ்லாத்துக்காண்டி கடுமையாக நம்ம பாதிக்கப்பட்டு இஸ்லாத்தில் இருந்து அவங்க உலக வாழ்க்கையில் நன்மை செஞ்சு மூத்தாப்பாங்கள ஒழிய
நம்ம காலத்து சமகாலத்திலே கியாமத்தினால் வரக்கூடிய கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம மாற்றிக் கொண்டிருக்கிறோமா, நம்ம எப்படி இருக்கிறோம்? நன்மை செஞ்சுருக்கிறோமா, தொழுகிறோமா, நல்ல விஷயங்கள் இருக்கிறோமா, இந்த கேடுகட்ட விஷயத்தையும் சுற்றிக்கிட்டு இருக்கிறோமா? ஒரு காலம் நேருக்கு நேரம் நம்ம வாயால் சொல்லுவாங்க, அவன் கெட்டவன் அவன் முசிப்பத்தி பிடிச்சவன் அவன் அப்படி இப்படின்ட்டு என்ன சொல்லுவான். இன்றைக்கு அப்படியா ஃபேஸ்புக்கில் சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறான், அது போல் யூடியூப்பில் சொல்கிறான். இல்லை முசிப்பத்தி பிடிச்ச கியாமத்தினால் வந்துருச்சு, எப்போ வரும்ட்டு அல்லா கையில் இருக்குது. யூடியூப்பில், இந்த இன்டர்நெட்டில், இன்ஸ்டாகிராமில் எல்லா சைத்தான்களையும் இவன் கெட்டவன் இவன் கெட்டவன் அவன் இவனி கழிவுகளை ஊற்றுறான். எதிராளி அந்த சைத்தான் கழிவு ஊற்றுது, இந்த சைத்தான் கழிவு ஊற்றுது. பாவத்தை சம்பாதிப்பதற்கு அல்லா அப்படி ஒரு வழியை இந்த கியாமத்தினால இப்படி வழியை கொண்டு வந்திருக்கிறான். இந்த காலம் கெட்ட காலம் சொல்லிட்டாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலத்துக்கு பிறகு கெட்ட காலம் வரும். நல்ல காலம் மக்கள் மாறுவார்கள். கெட்ட காலம் எல்லாரும் சைத்தான் போவாங்க. அல்லான்னு சொல்ல ஒருவனும் இல்லாத நேரத்தில் உலகம் அடையும். புரியல, ஒருமையாக அண்ணன் வழங்க மாட்டான். அந்த மாதிரி பல சுலாகாத்திரோட லாத்து மாத்தமாய் புது புது தெய்வங்களை வாழ ஆரம்பிப்பாங்க. பெட்டக்ஸை காட்டிட்டு கடவுளை வணங்குவாங்க சொன்னாங்க. பெட்டக்ஸை திருப்பிக்கிட்டு கடவுளை வணங்கக்கூடிய அளவு ஈசானுக்கு உலகம் அடையும் போது அவனுக்கு அது போய் யாத்திரை, அது அவனுக்கு பெரிய ஒரு வழிபாடு மாதிரி. இப்படிலாம் சைத்தான்களை பிறகுதான் உலகத்தை எல்லாம் அழிப்பான். அல்லான்னு ஒரு வயசுல இருக்க மாட்டான். ஈசா நபி வரும்போது எல்லாரும் ஈமானை எல்லாம் ஏற்றுக்கிறவான். ஈசா நபி மூத்தா போன பிறகு அல்லான்னு சொல்லி எவ்வளோ இல்லாத நேரத்தில் உலகம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு வாழக்கூடிய காலத்தில் நன்மை செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம் என்று சொல்லி இந்த பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.